ம். ஓகே ஓகே. ஜஸ்டின், எவ்வளோ சகதி. டே ஜஸ்டின், நீ அந்த பாத்ரூம் ஷவர் மிக்ஸ் ரிப்பேர் பண்ணியா? ಅದು ಅಂದದನ್ನೇ ಸರಿಯಾಕಿ ಸಾರೆ. போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு நாளைக்கு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். கட்சியில எல்லாம் நீயே பார்த்துக்க. ம், நான் இன்னைக்கு ஃபுல் டே ஆக்குபைடாக இருப்பேன். ம் 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 நான் இங்கே இருக்கிறத முதல்ல யார்ட்டையும் சொல்லாத. ம், அதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அங்கே இருக்க? ம், ஓகே ஓகே. ஏண்டா, என் வாட்சில் ஏதாவது பிரச்சனையா இல்லை நிஜமாவே நீ சீக்கிரம் வந்துட்டியா? இதுக்கெல்லாம் டைமுக்கு வந்துடும் தெரியும்ல. ஓ பாடுறா. ஜஸ்டின், ஒரு பாட்டில் விஸ்கியும் கிளாஸும். நீ கிருத்திட்ட இங்கே வரதை பற்றி சொன்னியா? டே, நான் அவளுக்கு தெரியாமல் என்ன செஞ்சுருக்கேன்? எப்படி? அவளுக்கு தெரியாமல் நீ எதுவும் செய்கிறதில்ல? நான் அடிக்கண்டா. ஜாஸ்மின், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் மகேஷ் நான் பார்த்துட்டு வரேன். இருக்காங்களா? கிளவி சுருக்கு பை மாதிரி பையோடய சுற்றுறான். ஹாய் ஹாய். ப்ளே பாய். வாட்ஸ்அப். வந்த உடனே ரூமுக்குள்ளே போய் கதை சத்திக்கிட்டியா? சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். நீ எப்போ வந்த? ஜஸ்ட் நவ். உங்கள் குரலை நான் முன்னாடியே கேட்டேன். நான் எப்போ வந்தா உனக்கு என்னப்பா? ஜஸ்டின், நாங்கள் என்னடா சரிக்கிற? பிடிங்க வாடா. ಇದೋ ಬರೀನಿ ಸಾರೆ. அப்போ யார் அடுத்த கேண்டிடேட்? அது இவன் பார்ட்டி வின் பண்ணிட்டா இவன் தானே மந்திரி. ஏய், மந்திரியா? அந்த சான்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஒரு வழியாக இப்போ தான் செகண்ட் டைம் எம்எல்ஏ இருக்கேன். அப்புறம் என் சீட்டு மேலே கண்ணா இருக்கானுங்க கிழட்டு பாயலுங்க. உன்னை எப்படா வர சொன்ன? இப்போ வர கிச்சனில் கொஞ்சம் வேலைங்க சார். எடுத்து ஊத்து. ஆயிரு வேலை. ஜாஸ்மின், கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் இல்லை. என்ன புதுசாக வைக்கப்படுற? வரும்போது பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துட்டு வா. இப்போ கொண்டு வந்துடுறேன் சார். உனக்காக ஷவர் கூட ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியா? எனக்காகவா? போகலாமா?
நாங்க வந்துட்டோம். எங்க இங்க தான் ரெசார்ட்டோட பார்க்கிங் ஏரியால. ஆ அப்புறம் நான் மட்டும் இல்ல, என் கூட கிருத்தி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கலீல் இருக்கால, அவளும் வந்திருக்கா. ஆ, கலீல் துபாயில இருந்தா? ஆமா, அவ காலையில தான் வந்தா. ஒரு 10 நிமிஷம். ஜஸ்டினை கொஞ்சம் வர சொல்றீங்களா? இப்போ அனுப்பிடுறேன். யா ஓகே மகேஷ். சாரி. கலின்னு ஏதோ டேய், எல்லாரும் வந்திருக்காங்க. அக்காவும் வந்திருக்கா. பொட்டச்சிங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காளுங்க. என்னண்ணா இப்போ பண்ணலாம்? நீ முதல்ல போய் ராகுல கூப்பிடு. ஓகே. ஜஸ்டின். Hey Rahul, your wife is here, bro. Your fucking wife is here, man. யாரும் இங்க வர மாட்டாங்க, நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். ஓ ஜாஸ்மினை தோணியில கூட்டிட்டு போய் கரையில விட்டுடு. அவ அங்க இருந்து பஸ் பிடிச்சி போயிடுவாள்ல. நல்ல நேரம் பார்த்து வர்றானுங்க பாரு, போயிடுங்க. ராகுல், I think we are fucked, man. சார் ചേച്ചിമാർ ഉറപ്പായിട്ട് എന്നെ കാണും. நான் ஏன் எங்கே போனேன்னு கேட்பாங்கல்ல. டேய் மகேஷ், அது ரிஸ்க்டா. அவளை அனுப்ப வேற வழியே இல்லையா? டேய் மகேஷ், ஏதாவது செய். இப்போதைக்கு அவ இங்க தான் இருக்கணும். என் நேரம். மகேஷ் அண்ணா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. டேய், அவ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி இல்ல இங்க கூட்டி பெருக்கிற வேலைக்கு வச்சிருக்கோன்னு ஏதாவது புழுகு. மகேஷ் அண்ணா, இது போதும். This sounds good. Listen to me. இதே பண்ணலாம். This sounds good, okay? ஓகே சார். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். இதுல மீன் இருக்குமா? ஆமா, இது ப்ரான் ஃபார்ம். கொஞ்ச நாளா மீனும் வளர்க்குறோம். அப்படியா? யா. ஜஸ்டின், அவங்க 3 பேர் மட்டும் தானே இருக்காங்க? എൻ്റെ ഫ്രണ്ടോടെ മോളുണ്ട് ക്ലീനിങ് ചെയ്യാൻ വന്നത്. யாரு? ജാസ്മിൻ. ஜாஸ்மின். வா செல்ஃபி எடுக்கலாமே. நான் எடுக்கிறேன். பாத்து வா. கிருத்திகா, நீங்க ஆல்ரெடி வந்திருக்கல? நாங்க இப்போ நிறைய மாத்திருக்கோம் வாஸ்துபடி. நான் எடுத்துட்டு வரேன். கலீலா, இடம் பிடிச்சிருக்கா? இட்ஸ் நைஸ். இந்த மகேஷ் எப்பவுமே இப்படிதான். காசு கிடைச்சா போதும், கண்ணு முன்னு தெரியாம செலவு பண்ணிடும். ஏய், இந்த செடியெல்லாம் பாத்தியா? இது எல்லாமே நானே வளர்த்தது. மகேஷ்க்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா இப்ப பிடிச்சிருச்சு. வாங்க வாங்க, செமையா சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. வா உட்காரு. கால் எடுறா. யூனஸ் வரலையா துபாயில இருந்து? இல்ல இல்ல, நானும் பொண்ணு மட்டும் தான். ஹஸ்பண்ட் வரல. என்ன திடீர் பிளான்? என்ன கோலண்டா இது? நீங்க மட்டும் என்ஜாய் பண்ண போதுமா? நாங்க பண்ண கூடாதா? அது சரி. ரஃபிக், நீ இன்னைக்கு தான் வந்தியா? ரஃபிக், உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? ஏய், கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. உடம்பு சரியில்லையா என்ன? ஒழுங்கா 2-3 நாள் தூக்கம் இல்லக்கா, அதான். ராகுல் எங்க? அதோ ராகுலே வந்தாச்சு. ஹே, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஃபோன் பண்ணிருந்தா? பண்ணியிருந்தா ஜஸ்டின் கிட்ட சொல்லி முன்னாடியே எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கலாமே. நம்ம தொழிலாளிங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். பாவம்ல. பாவம் பாவம். ஃபோன் எங்கடா? சைலண்ட்ல இருக்கு. அதை விட யூனிஸோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது. ஓகே. இந்த பொண்ணு யாரு? ஸ்டாஃபா? ஜாஸ்மின். உங்க டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. Then how about your stay? நைஸ். Thank you. மகேஷ், இந்த ரிசார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. இந்த ரெசார்ட் ஃபுல்லா டிசைன் பண்ணது மகேஷ் தான். கோஸ்டல் ஜோன்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கொஞ்சம் டிலே. அதையும் சமாளிச்சாச்சு. ஹலோ, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். எத்தனை தடவை சொல்றது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு? நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம். ரூம் தெரியும்ல? தெரியும். மகேஷ், இருங்க வரேன். நீங்களும் வந்துருங்க. ஓகே, கேரி ஆன். வட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. ஏய் என்ன ஜஸ்டினு, பெரிய பெரிய வண்டியா வந்திருக்குது. என்ன ஏதாவது விசேஷமா?
இந்தா இதையும் பிடி. வேற ஏதாவது வேணாலும் சொல்லி வாங்கிட்டு வரேன். அப்புறம் அந்த வண்டியெலாம் கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும்ப்பா. சரி வரட்டா? பார்க்கலாம். ചേച്ചി കാറിൻ്റെക്ക് ആ ബോർഡിൽ തൂക്കിക്കോ. ചിലപ്പോൾ വണ്ടി മാറ്റേണ്ടി വരും. ആ. Cheers. போடா. டேய், உங்க அக்கா உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு தெரியும்ல, கல்யாணத்துல உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? அக்காவுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ரஃபிகோட கல்யாணம். Dude, I'm just 24 years old now. I want to fucking enjoy my life. நீ கட்ட வேணாம்டா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நீ போய் கட்டிக்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது வச்சிருக்கியாடா? நீ வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் புருஷன் செம்ம கண்ண கம்பர். அங்க நிஜமாவே மூடி வச்சிருக்கு. போடா. ஹே ஐ ஸ்வேர். சும்மா இரு. நம்ம ஹாய் போலாமா? ஆமி. ஹாய். ஹாய். நீ வரலையா? வா நோ நோ. வா. பாத்து வா. ஏய் எம்எல்ஏ வா. ஏய் எங்க போற? இங்க வா. ஏய் ரஃபிக், வா. No. இறங்கு. No. What the fuck, man? போடா. ஏய் ராகுல், இந்த பால் இருக்கு. ஏய் இந்தா. இந்த வா. ஓ, இதான் உங்க கிச்சனா? எல்லாம் நிறைய இருக்கே. ஆமாம். என் ஹஸ்பண்ட்க்கு நான்வெஜ்னா ரொம்ப இஷ்டம். பட் குக்கிங்லாம் எனக்கு வராது. நல்லா இருக்கே. நீ சமைச்சியா? இல்லை நான் இல்லை, எல்லாமே ஜஸ்டின் தான் செஞ்சாங்க. ஓகே ஓகே சூப்பர். உனக்கு இதை ஹெல்ப் பண்ணா தயங்காம கேளு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானே எடுத்து வச்சுக்கிறேன். இந்தா கிருத்தி, இந்தா. இங்க பாஸ் பண்ணு. சாப்பிட வேற ஏதாவது வேணுங்களா? சரக்கு இருக்கா? 2 பாட்டில் இருக்கு சார். அப்படியா? டேய் இவங்களுக்கு ஒயின் இல்லையா? அதென்ன, நாங்க விஸ்கி அடிக்க மாட்டோமா? ஓ விஸ்கியோ ரம்மோ என்ன வேணாலும் அடிச்சுக்கங்க. நோ இஷ்யூஸ். இதை கொண்டு வந்துடுறேன் சார். வர்றதுக்குள்ள எல்லாம் செட் ஆயிருக்கணும். ஆ சரி சார். எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏய் பார்த்து இருக்காம எடுத்து ஊத்து. ரஃபி ராகுல் கம்மியாடி கொன்றுவேன்.
இன்னொன்று கொஞ்ச நேரத்துல எல்லாம் காலி ஆயிடும் பாரு. ஆமா. நீங்களாம் குடிச்சு தீத்துறாதடா. டிஷ்யூ எங்க? அது இருக்கு, அதை எடுத்துட்டா. ரஃபிக், நீ வைன் குடிப்பியா? எதுவாக இருந்தாலும் அவன் சாப்பிடுவான். ஆமா அவன். அக்கா என்னடா வேணும்? பைனாப்பிளா? நீ ஏன் குடிக்க மாட்ற? நோ. அதான் உன் அழகோட சீக்கிரட்டா. அடி வாங்குவேன். மகேஷ் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்பெல்லாம் என் மேல பைத்தியமா இருப்பாரு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாங்க. அம்மையா கொஞ்சம் மூவ் பண்ணு. ஓகே. ஏய், குடிக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் பிரச்சனை ஆகிடும். ஏன்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் எப்போ எவன் கைக்கு போகணும்னு சொல்லவே முடியாது. கரெக்ட் தான். சார் 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 ஜாஸ்மின் எந்திரிக்க மாட்டா சார். அவள் தூங்கியிருப்பாளா இருக்கும். ஒரு தடவை நல்லா எழுப்பி பாரு. மூச்சே வரல சார். ஹலோ. ஹலோ சார். நீ உடனே ஜஸ்டின் ரூமுக்கு வா. நான் மூடிட்டு வாடி. நடிக்காத. my god. She's no more. Huh? ஐயோ. ரஃபிக் 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 கலீலா பிடி பிடி அவனை பார்த்து கால் நீட்டு ரஃபிக் இங்க பாரு ஒன்றும் இல்லடா ஏய் இங்க பாரு ரஃபிக் டேய் இங்கே நம்மளை தவிர வேற யாராவது இருக்காங்களா?
சார் சார் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தியா? யாருமே இல்லை சார். யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார். மகேஷ் மகேஷ் ஆ கால் த போலீஸ் ரைட் நவ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் ஜஸ்டின் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே சொன்னேன்ட்ட? ஹூ இஸ் ஷீ? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். நோ. ஏய், நம்ம இங்கே 6 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம தலையில தான் விழும். அதனால போலீஸ் எல்லாம் வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். யாரோ வேணா இருக்கட்டும். இங்க இருந்து போலீஸ்னு யாரும் வாயை திறக்க கூடாது. ரைட் நவ ஐ வாண்ட் டு நோ. கிளம்பி. ஏய், நீ போடா. சார் போங்க. விடு. மகேஷ், அந்த பக்கத்துலேருந்து யாரும் வந்த மாதிரி தெரில. வந்திருந்தா நம்ம கண்ணில் சிக்கியிருப்பான். அப்புறம் நீ சொன்ன மாதிரி செடி பதில் தேடி பார்த்தா அங்கேயும் யாரையும் காணும். மகேஷ், இப்போ நம்ம பாடி என்ன செய்யறது? 4 மணி ஆனால் மீன் பிடிக்கிறவங்க வந்துருவாங்க. நாம என்ன செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே செய்யணும். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். பாடி ஜஸ்டின், இங்க என்ன நடக்குது? You both are trying to hide something from us. கிருத்தி, இல்ல ராகுல், they are hiding something. I swear to நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வா, 1 செகண்ட். ஒன்றும் இல்லைடா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். அப்படி பண்ணுறது தான் ஒரே வழி. மகேஷ் இங்க பாரு. யார் அவ? இல்ல ராகுல். ஐ வாண்ட் டு நோ. யார் அவ? கிருத்திகா, கிருத்திகா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, ஓகே? தேர் இஸ் நத்திங் ராங். ஜஸ்டின், நீ சொல்லு. I just want to know one thing. Is she a hooker? நோ 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 வே. நிறுத்துடி. இப்போதைக்கு அவ ஒரு தேவடியானே நினைச்சுக்கோ. இல்ல எல்லாத்தையும் வெளாவாரியா இப்பவே நான் சொல்லணுமா? You cheat. கிருத்திகா, இதுக்கு மேல ஏதாவது பேசினா பல்ல உடைச்சிரும். ஓடி பேசாம. கிருத்தி, சி, ஐ டிட் நோ ஷீ இஸ் a hooker. மகேஷ்க்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னான். அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. Did you have any relationship with her? கிருத்தி, no way, absolutely not. Just trust me, okay? Just go and deal with it. Okay, okay. பார்த்து பார்த்து. மெதுவா மெதுவா வா. படு. படுத்துக்கோ. ஒன்றும் இல்லை, படுத்துக்கோ. அங்கேயே பண்ணிடலாம் சார். பிரச்சனை எதுவும் வராது. டேய், ஜஸ்டின் ஒரு ஐடியா சொல்கிறான். நாம் அந்த மாதிரியே செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்ம திருத்துண்டு அங்கே நம்ம புதைச்சிடலாம். வேறு யாரும் வரமாட்டாங்க. പക്ഷേ സാർ சொன்னதுപോലെ കാശ് കൊടുത്താൽ ഞാനിത് ചെയ്യാം. ஏடா
நீ அவளுக்கு வாட்ஸ்அப் கால் தானே பண்ண ஆ. அப்புறம் எப்படி அவள் ஒன்றா கான்டாக்ட் பண்ணா? என் ஃபோனில் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. நான் கொடு. அவள் இங்கே வந்ததை வேற யாராவது பார்த்துருப்பாங்களா? தெரியல. ரஃபிக் கூட யாருன்னு வந்தது. அங்கேருந்து வர பஸ் ரூட் ஏதாவது இருக்கா? இல்லை சார், இல்லை சார். நீ போய் ஜாஸ்மின் ஃபோன் எடுத்துட்டு வா சீக்கிரம். சரிங்க சார். டேய் மகேஷ், அம்மையா கிட்ட ஏன்டா அப்படி சொன்னேன்? என்னென்ன? ஏன்டா எல்லாரும் முன்னாடி வச்சு ஜாஸ்மின் ப்ராஸ்டியூட்னு சொன்னேன்? அது எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. டேய் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அம்மையா மேலே எனக்கு இருந்த கடுப்பில் அப்படி பேசி தொலைச்சிட்டேன். அது எப்படியோ போட்டோம். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த கனெக்ஷன் இல்லைன்னு கிருத்திக்கிட்ட சொல்லிட்டேன். இனி நீயும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காத. ம். நம்ம இப்போ என்ன பண்ணுறது? நாம் ஜஸ்டின் பிளான் படியே செய்யலாம். ம். ஆனால் அது மட்டும் போதாது. என்ன பண்ண போகிற? இதை முதல்ல ஃபார்மேட் பண்ணணும். சீக்கிரம் வா. அவளோட திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு? அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆ டேய் கரெக்டாக சொல்லு, உனக்கு எவ்வளோ ரூபா வேணும்? அது சார் ஒரு 30 லட்சம் ரூபாய் வேணும் சார். சரி, நாங்கள் நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறோம். நீ ஜாஸ்மினோட ஃபோன் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வா. ஒரு 3 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு சேலம் டிக்கெட் எடுத்துகிட்டு நீ அங்கேயே வெயிட் பண்ண. சரி. ஓகே ராகுல், என்னால் போக முடியாது, யாரையும் அனுப்பவும் முடியாது. எங்கேருந்து என்ன பிரச்சனை வரும்னே புரிய மாட்டேங்குது. உன்னால் அந்த 30 லட்சத்தை அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஃபைன், ஐ அரேஞ்ச். டேய் சார், நீ அங்கே 1வது பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணால் போதும். என்ன நீ கூப்பிடாத, நானே ஃபோன் பண்ணுறேன். சார் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு வாழணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும் சார். ஏன்னா அந்த 30 லட்சத்தை நான் எனக்கு வச்சுக்க மாட்டேன் சார், வேறு இடத்துல கொடுத்துருவேன். அதான். வேற யாரோட உனக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரிய வேணும்ல சார். ஃபைன், உனக்கு 1 லட்ச ரூபா கூட தரேன், போதுமா? பட் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த 2 ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உன் கையில் வச்சிருக்கணும், புரியுதுல்ல? சேலத்தில் ரீச் ஆகிட்டு நீ என்ன செய்யணும்னு நான் ராகுல்கிட்ட சொல்கிறேன். என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தரேன். ஓகே? ஓகே, சரிங்க சார்.
அந்த நாய்க்கு 30 லட்சம். உன் ஃபண்ட்ஸ்லாம் என்னாச்சு? என் அப்பா இறந்தப்போ அந்த பை எலெக்ஷனில் கையில் இருந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு. அப்புறம் வேறு தப்பான வழியிலெல்லாம் ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணேன். அந்த ஆப்ளிகேஷன்ஸில் பொலிட்டிக்கலி என் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்டை நான் உனக்கு திருப்பி தரேன். எப்போ வந்தா உனக்கு என்னப்பா? ஜஸ்டின், நாங்க என்னடா சரிக்கிற? புடிங்க வாடா. நாம இங்க வந்திருக்கோம், ஆனா ஜாஸ்மின்ங்கிற பொண்ணை நாம கண்ணால பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் ரூம்ல தானே இருக்கு. ஏய், அதெல்லாம் நாம அப்புறம் கூட கிளியர் பண்ணிக்கலாம். அவ வந்தது யாராவது பாத்துருந்தாங்கன்னா? வாய்ப்பே இல்ல. ஜஸ்டின் சொன்னால் அவளை யாரும் பார்க்கலைன்னு. நாம ஒரு எவிடன்ஸ் கூட மறந்து விட்டுட கூடாது. நாம நிறைய போட்டோஸ் இங்க எடுத்திருக்கோம், அது எல்லாத்தையும் இப்பவே டெலீட் பண்ணணும். ஓகே? இது வெளியே தெரிஞ்சா என்னவும் தெரியும்ல. அப்படி ஏன் நிலைமை யோசிச்சு பாடுறா. நல்ல நேரத்துல இங்க வந்து மாட்டிக்கிட்டா. நீ தானே இங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்ன, இப்போ என்னாச்சு? அது எங்க அம்மையை தானே வரணும்னு அனுப்பிடுச்சா. இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளை நான் பார்த்தது கூட இல்ல. ஒரு நிமிஷம் நிறுத்துக்கடி. இவளுங்க வேற. எல்லாரும் அவங்க போன் செக் பண்ணுங்க, ஒரு போட்டோ கூட விடக்கூடாது. இங்க பாரு. ஜாஸ்மினுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு தான் ஜஸ்டின் சொன்னான். அதிகபட்சம் போனால் மிஸ்ஸிங் கேஸ், அவ்வளோதான். ராகுல், ஜஸ்டினை நம்பலாமா? மகேஷ் அவனை நம்புறான். அவங்க அப்பா கூட ரொம்ப நாள் இருந்திருக்கான்ல. மகேஷ் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதே ஜஸ்டின் பேர்ல தான். அவன் அவ்வளோ நம்பிக்கையானவன். அப்படியா? ஜஸ்டின் பேர்லையா? மகேஷ் அப்பாவோட வலது கையே ஜஸ்டின் தான்.
ஹே, நான் ஒரு விஷயம் சொல்லவா? They didn't knew that we are coming, right? Weekend party தானே சொன்னாங்க. And she was here. அப்போ முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அம்மையா, இந்த விஷயத்தில் நம்ம யூகிச்சு பேச முடியாது. We only have doubts. So don't assume things based on that. கலி, இது அவளோட பேக் தானே? நீ எதுக்கு இதை எடுத்துட்டு வந்த? இது ரஃபிகோட பவுச் தானே? ஓ, அப்ப ரஃபிக்கும் அவளும். ஓ, அப்போ நீங்களும் என்ன சீட் பண்றீங்களா? ஜாஸ்மினை கொண்டது ஜஸ்டின் தான். நீ எப்படி ஒரு ஷுவராக சொல்கிற? உன் ரிசார்ட்டோட பினாமி அவன் தானே? ஆ, காசு மேலே எவ்வளோ பேராசை பற்றியா? இதோட வேல்யூ கோடி கணக்கில் போகும். அதை ஏமாற்றி வாங்குறது மட்டும் அவன் பிளானாக இருந்துச்சு, தீர்த்து கட்டிடுவேன். டே, நீ நல்லா யோசிச்சு பாரு. நம்ம கூட்டத்தில் யாருக்கும் அவளை கொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்ட்டி நடந்த பாதி நேரம் அவன் நம்ம கூடவே இல்லை. மகேஷ், மகேஷ், என்ன? ஆமி, வேண்டாம். ஐ வாண்ட் டு நோ. இனிமே முடியாது. தட்ஸ் லாட். இன்னும் நீ எத்தனை பேர் கூட படுத்துட்டு இருக்க?
முன்னாடி சொன்னப்போ நான் நினைச்சேன் you were just making fun of me. Now I have proof. இது இங்க நடந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சா நம்ம எல்லாருக்குமே தான் ப்ராப்ளம். அம்மையா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சுல, அப்புறம் ஏன் தேவையில்லாமல்? Stop it. Get lost. Assholes. இருக்காத, போயிடு போயிடுன்னு எத்தனை தடவை சொன்னேன். கேட்டியா? அங்க பாரு, நீ இங்க பணமா படுத்துட்டு இருக்க, அவங்க நம்ம என்னதான் இவங்களுக்கு மாடு மாதிரி உழைச்சாலும் நாம வெறும் மாடுங்க தான். எப்பெல்லாம் இருப்போம் நினைச்ச, சந்தோஷமா இருப்போம் நினைச்ச, இப்படி போயிட்ட, என்னை தனியா விட்டு போயிட்ட. இனிமேல் எனக்கு நீ யாரு இருக்கா? யாருமா உன்னை இப்படி பண்ணா? யாருமா உன்னை இப்படி பண்ணா? மகேஷ், ராகுல்,
டேய், அவ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி, இங்க கூட்டி பெருக்கிற வேலைக்கு வச்சிருக்கோன்னு ஏதாவது புழுகு. ஓகே சார். செம்ம சரகு சார். எந்திரா நாயே. என்னாச்சு? என்ன சார், உங்களுக்காக போய் பணத்தெல்லாம் புதைச்சி வந்திருக்கேன். நீங்களாம் இப்படிதான் இல்லை. இவ்வளோ நாளில், ஏன் இவ்வளோ வருஷத்தில் என்னையாவது ஒரு நாள் இந்த மாதிரி கொடுங்கன்னு நான் தான் கேட்டிருப்பேனா, இல்லை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? உனக்கு என்ன வேணும் புறம்போக்கு? இனிமே உங்க கூட குடிக்கிற வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்கும் ராகுல்? அம்மாயா, வாங்க வாங்க. இங்க ஒரு பொருள். பார்க்குறியா? பாரு. குட் நைட். நான் அப்பவே சொன்னால தேவையில்லை, நம்ப தானே. That fucker is playing with us. ஆமே, இங்க என்ன தேடிட்டு இருக்க? மொபைலோட சார்ஜர் இருக்கா? மொபைல் சார்ஜர் இங்கல்ல இருக்கு. அந்த சார்ஜர் பத்தாது. நான் கீழே இருக்கான்னு போய் பார்க்குறேன்.
என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சாடா பாட வேலைக்கார புண்டை நீ தானடா அவளை கொன்ன கையெடுங்க மகேஷ். அந்த எச்சத்தை எப்படி அவ போட்டு தள்ளிட்டு நடிக்கிறியா சொல்றா கைய நான் புதைக்க போன கேப்பில் நீங்கள்லாம் செம்மையாக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே. எப்படி ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிவிட்டு பழைய தூக்கி ஏமலை போடுவீங்களா? எந்த தைரியத்தில்டா மயிர நீ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னொரு விஷயம், நீ சொல்லி தானே ஜாஸ்மின் அதை பண்ணா? நான் பயமாக இருக்கா? உங்ககிட்ட அப்படி சொன்னாலா? சொல்லியிருக்கலாம். ஏன் நீ சொல்கிறத மட்டும் செய்கிறதுக்கு அப்புறம் என்ன உன்னோட அடிமையா? உன்ன மாதிரி வேற யாராவது கேட்டிருக்கலாம், அவங்களுக்காக ஜாஸ்மின் பண்ணியிருக்கலாம். என்னடா பைத்தியம் மாதிரி வளர்ற? நான் ஏன் நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்க? போய் தேடு, வேற யாராவது கையில் கிடச்சதுன்னா நீ மாட்டிப்ப, புரியுதா? ஹே லூஸ் மகேஷ், என்ன இங்கே தேடிட்டு இருக்க? போய் வெளியே தேடு. போ போ போ, போய் வெளியே தேடு. போ போ போ. கிருதி, கிருதி, நான் சொல்றது கேளு. I want to know what's inside this. எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம் கிருதி, ப்ளீஸ். Fuck off, you bitch. கிருதி, என்ன பிரச்சனை ஆமி?
கிருதி ப்ளீஸ் Amaya, ஒன்னும் இல்ல I want to leave see it it. please Amaya, please, ப்ளீஸ் நான் I want to see it. ப்ளீஸ் 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 கிருதி விடு அம்மையா. I said leave it. என்னது இது கொடு. சூப்பர். நீ கன்டினியூ பண்ணு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. கன்டினியூ பண்ணு. ராகுலே தம் இருக்கு. உனக்கு என்ன வேணும் மாதிரி? எதுக்குடா கத்துற? இதோ இருக்கே, இங்கே இருக்குன்னு சொல்லலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற நீ? உங்கள் எல்லாருக்கும் என் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் இருக்கு. உங்கள் அப்பா கூட எவ்வளோ வருஷம் நான் இருந்தேன். அவரு நல்லவர் தான், என்னை நல்லா பார்த்துக்கிட்டார். ஆனால் நீ மகேஷ், உனக்கு நான் எவ்வளோ விசுவாசமாக இருந்து கூட நீ என்னை கவனிக்கவே இல்லைல்ல. இதுக்கு மேலேயும் உன்னை என்னடா கவனிக்கணும்? ஏடா எங்களை பிளாக்மெயில் பண்றியா? இப்போ கூட இல்லை, இப்போ கூட நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். என்னை போலீஸே பிடிச்சா கூட நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இங்கே இருக்குது. உங்கள் யாருக்கும் அவளை யார் கொலை பண்ணான்னு தெரிய வேணாம்ல. ஏன்னா அது உங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் பணத்தை எப்படி மறைக்கணும், என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த மாதிரி பிளான்லாம் மட்டும் போடுவீங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் ஷேர் பண்ண விடாத. உங்கள் பிளான்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல, எல்லாம் டெலீட்லாம் பண்ணியாச்சுல்ல. எந்த ஃபோனிலும் ஃபோட்டோ எடுக்கான் பற்றும் ராகுலே. ஐயோ எங்கடா ஃபோனா? இப்போ எங்கள் ஃபோனை கொண்டு வரதுக்கு நான் என்ன உங்களை மாதிரி லூஸா? டேய் என்ன உன் பிளான்? பேசின பணம் போதாதா? சிம்பிளாக சொல்கிறேன், நான் ஃபோனை உனக்கு தரேன். ஆனால் அவளை யார் கொலை பண்ணான்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும், சரியா? போய் கண்டுபிடி, போய் தேடு. மா கிருத்திகா, நான் உன்கிட்ட சொல்கிறேன், அவளை நான் கொல்லலை. என் சுண்டு வரல் கூட அவன் மேலே பட்டது கிடையாது. ஆனால் அவளை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா அவளை நான் கொல்லலை, சத்தியமாக அவளை நான் கொல்லலை. கிருத்திகா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ப்ளீஸ், சத்தியமா, ஐ ஸ்வேர். அங்க என்னடா நீங்க கூடி கூடி கொஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க. நான் ஃபுல் டைம் ஹால்ல தான் இருந்தேன். and this is not my fucking problem. you guys have to deal with it. புரிஞ்சதா? நான் யூனிஸ் கிட்ட பேசுறதுக்காக மட்டும் தான் வெளியில போனேன். நீ அம்மையா? இவங்க பண்ணதுக்கு தான் ப்ரூஃப் இருக்கே. வேற என்ன வேணும்? நான் ஒரு கால் பேச மட்டும்தான் வெளியில போனேன். கால் ஹிஸ்டரி டெலீட் ஆயிடுச்சு, இல்லைன்னா காமிச்சிருப்பேன். சத்தியமா நான் எதுவும் பண்ணல. I just don't want to hear this nonsense. நான் போறேன். கிருத்தி, just leave me alone. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ்.
மகேஷ், நீங்க நடக்கிறது பாக்குறியா இல்லையா? கிருத்தி என் கூட பேசாம போறாங்கறா. அவன் ரொம்ப நம்பிக்கையானவன்னு சொன்ன, இப்ப சொல்ல ஒண்ணும் இல்லையா? அவ்வளவு கடுப்பா இருந்தா நீயே போய் அவனை தீர்த்துக்கட்டு. ஒண்ணுக்கு பதிலா 2 கேஸா பாத்துக்க. ஏண்டி என்ன ஏமாத்தி இவன் கூட படுத்துட்டு நடிக்கிறியாடி நீ? மகேஷ், டோன்ட் பி அப்செட். ஓ, அவளை பத்தி பேசினா உனக்கு பொத்துக்கிட்டு வருதா? ஏண்டா, எங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இடையில போய் இவ்வளவு வேலை பண்ண நீ இதையும் செய்வடா? அவளை கொல்றதுக்கு முன்னாடியே வா, இல்ல அதுக்கு அப்புறமா அவளை ரூமுக்கு கூட்டு போனியா? அப்படி பார்த்தா அவளை கடைசியா கூட்டு செஞ்சது நீதானடா. அவளை கொண்டு நீ தான் ப்ரூவ் பண்ணா? என்னை மாட்டி விடுறதுக்கு நீதான் அவள்கிட்ட சொல்லி கேமரா வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாடா, நான் தான்டா கேமரா வைக்க சொன்னேன். தர வேண்டிய காசை கேட்கும் போதெல்லாம் காரணம் சொல்லி தட்டி கழிச்சல்ல. இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் செய்வேன். அவளை கொல்றதா இருந்தா நான் இதுக்கிட்ட அவளை கூப்பிட்டு கேமரா வைக்க சொல்ல போறேன்? உன்னை எனக்கு நல்லா தெரியும் மகேஷ். இதெல்லாம் நீ காரணத்துக்காக தான் செய்ற, இல்ல கான்ல செய்ற. டேய், இது என்னோட ரெசார்ட்ரா. இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அதனால பாதிக்கப்பட போது நான் தான். மை பொலிட்டிக்கல் கரியர் கூட இருக்கவங்க கால்கையில கேமரா வச்சா உன் பொலிட்டிக்கல் கரியர் உண்டாக்குற. ஏய், இப்படி உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா நம்ம இங்க இருந்து போகவே முடியாது. கிருத்திகா, நீ ரிலாக்ஸ்டா இரு. We have to support them. இந்த இன்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டவங்க என்ன வேணாலும் செய்யட்டும். I have nothing to do with this. அப்படிலாம் நம்ம விட்டுட்டு போக முடியாது. நம்ம எல்லாருமே இப்போ இதில் இன்வால்வ். அப்ப ரஃபிக்கும் இன்வால்வ் தானே? அவன்கிட்டயும் கேட்கலாம். என்ன சொல்ல வரீங்க மகேஷ்? அவன் எங்க இருந்தா, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது நமக்கு தெரியணும்ல. அவனா கூட இருக்கும். அவ எதுக்கு ஜாஸ்மினை கொல்லணும்? அதுக்கு அவசியம் என்ன? அவன்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். என்ன தெரியும் உனக்கு அவனை பத்தி? அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றது தெரியுமா? அவன் எத்தனை பொண்ணுங்களோட படுத்திருக்கிறான்னு தெரியுமா உனக்கு? அது ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனா அவன் யாரையும் கொல்ல மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். பின்ன அவளே செத்து போயிட்டாளா? அப்படியே இருந்தாலும் அவன் அதை ஒத்துக்குவானா? இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி டீல் பண்ண முடியும்? ஜாஸ்மினை கொலை பண்ணது நான் தான். நான் தான் ஜாஸ்மினை கொன்னேன். நீ வேற அம்பு தான். உன்னை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, கேட்போம். என் தம்பி கூட அந்த பிட்சை பார்த்தப்போ அவனை எப்படியாவது திருத்தி கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ள கொல்லணும்னு ஒன்றும் நினைக்கல. பட் என்ன சொன்ன? நான் தான் அவளை கொன்னேன். பல தடவை கஷ்டப்பட்டு தான் அவனை நான் நார்மல் லைஃப்க்கு கொண்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள இந்த தேவடியா வந்து பேசிட்டு இருக்கேன்ல, பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சொன்ன? அந்த வார்த்தை சொல்லாத. அவளை அந்த வார்த்தை சொல்லாத.
உங்களால தான்டா அவளுக்கு இந்த பேரு. என்னடா விட்ட பேசிக்கிட்டே இருக்க? அவனுக்கு கொல்ல விட மாட்டான். ஓவரா பேசுற. கரெக்டா சொன்ன பாரு ராகுல். மொபைல் எப்படி கிடைக்கும் உனக்கு? நீ தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தெரிஞ்சிட்டல, போய் போன் எடுத்துடா. ஏய், நீ தனியா போக வேண்டாம். ஏய், அவளை புதைச்ச இடம் கூட உங்களுக்கு தெரிய வேணாம். அப்புறம் அங்கேயும் வந்து ஏதாவது அசிங்கம் பண்ணி வைப்பீங்க. வாத்தா. டேய், டேய். இங்கே புரியுதா? மகேஷ், என்ன உனக்கு வேணுமா? உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே இருக்குதுல்ல. ஏண்டி என் கூடயே படுத்துட்டு என் காசுலயே வாழ்ந்துட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணவதானடி நீ? என்ன மகேஷ் இப்படி பேசுறீங்க? Are you mad? அன்னைக்கு போட்டோஸ் கொண்டு வந்து கொடுத்தவன் என்கிட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நீ என்னென்னமோ உளறிட்டு இருந்தேடி எல்லாரும் முன்னாடியும். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன், உன் மேல பைத்தியமா இருக்கேன். ஏண்டி படுக்க வருவியான்னு தெரிஞ்சுக்க தாண்டி உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பிளாக்மெயிலுக்கு அப்புறம் எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் செத்த சவத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சுடி. அருவருப்பா இருக்குடி. கொஞ்ச நாள் உன் கூட படுக்கலைன்னு ஒண்ணு உன் பழைய லவர்கிட்ட போயிட்டல. இல்ல எப்பவுமே இப்படிதானாடி? இதை நான் இப்ப அழிக்க போறேன். காரணம் இதுல அந்த ஜாஸ்மின் இருக்கா, எவிடன்ஸ் ஆகி போச்சு. நீ எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம்? உனக்கெல்லாம் இன்னும் திமிரு அடங்கவே இல்லைல்ல. ஃபோன் எடுத்துன்னு வரேன் தானே போனேன், உடனே வரேன் நான் போனேன். நான் சொன்னதை செஞ்சிட்டேன். ம் ம் நீங்கள் சொன்னதை செய்வீங்கல்ல? செய்கிறேன்.
கிருத்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். கிருத்தி என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு கிருத்தி ப்ளீஸ். கிருத்தி 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 ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் கிருத்தி. கிருத்தி உன் திங்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி கிட்ட இருக்கும். And don't you dare enter the house. கிருத்தி நான் பேசுறத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க யாரும் எந்த விதத்திலையும் ரஃபீக்கை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் லீவ் ஹிம் அலோன். அக்கா will you stop this? ரஃபீக், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் லாங் ஓவர் டியூ. I'm done இந்த with this. டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுனால மட்டும்தான் உங்களுக்காக அவன் முன்னாடி நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். there is no going back. இது அவளோட ஃபோன். சொன்ன மாதிரி செய். மகேஷ் மகேஷ் நில்லுங்க. மகேஷ் மகேஷ் கதவை தரங்க ப்ளீஸ். நானும் வரேன் மகேஷ். என்னால் இனிமேல் உன் கூட வாழ முடியாது. ஒழுங்காக இருந்தேன்னா எனக்கு போனா போகுதுன்னு ஒரு அமௌண்ட் உனக்கு தரேன். பொண்ணு கிண்ணு அழுதுட்டு வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போட்டுருவேன். சாரி மகேஷ். மகேஷ் மகேஷ் ப்ளீஸ். மகேஷ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மகேஷ் மகேஷ் நில்லுங்க. ராகுல், காரை ஜுவல்லரியில் கொண்டு வந்து விட்டுரு. இவ்வளோ வழியில் எங்கேயாவது இறக்கி விட்டுரு. இக்கா, உங்க பிளான் படி என்னால செய்ய முடியல. நாட் ஆன் த ஃபோன். நான் சொல்றது புரியுதா? நான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம இதை நேரில் பேசிக்கலாம். பட் நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே டியர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். மைசன் கைய புறா புரி மாத்தா அமுடா அமுகே எல்லாம் போடா அமுடா எப்படியா பையன் எங்க கிட்ட ஆடு கட்டியா பையன் அழுத்தி புறா சாடா ராகுல், எல்லாம் க்ளீனாக போச்சுல்ல? ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. ம், எல்லாமே நம்ம பிளான் படி தான் போகுது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிளியர். ம், அம்மையா என் கூட தான் இருக்கா. நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே சரி, ஓகே. மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்.